அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு நம்ம பார்க்கக்கூடியது காளீஸ்வர முத்திரை பார்க்க போறோம். முத்திரையில 2 கைகள் தனித்தனியா செய்யற மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்கும், சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பகுதியில நம்ம 2 கைகளுமே சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு முத்ரா பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 கைகளுமே நெருக்கமா கொண்டு வந்துட்டு நம்மளோட நடு விரல், இந்த மிடில் ஃபிங்கர் மட்டும் எடுத்து இப்படி டச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட தம் ஃபிங்கர், அதாவது கட்டை விரலை இப்படி டச் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற 3 விரல்களுமே நம்ம மடிக்க போகிறோம். அதாவது இந்த ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் மோதிர விரல், அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்க போகிறோம். ஃபுல்லாக இன்டர்லாக் பண்ணக்கூடாது. இன்டர்லாக்னா கைகள் கோர்க்கக்கூடாது. கோர்க்காமல் இந்த முட்டி வருதுன்னு சொல்லுவாங்க, இந்த நக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முட்டிக்கிட்ட இந்த முட்டி இப்படி வைக்க போகிறோம். அதை மாதிரி ஒவ்வொரு விரலையுமே நம்ம வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரல், மோதிர விரல், சுண்டு விரல் எல்லாமே வச்சுட்டு நடு விரல் மட்டும் நேராக ஆக்க போகிறோம். அதுக்கப்புறம் கட்டை விரல் இப்படி வைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். இப்போ இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம மார்பகுதி கிட்ட இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் இதுலேயே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த காளீஸ்வர முத்திரை இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். இது இந்த மார்புக்கு மத்தியிலேயே இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே இப்படி வைக்கிறதுனாலுமே வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்போ இந்த 2 கைகளுமே நெருக்க கொண்டு வந்துட்டு நடு விரல் மட்டும் இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஆள்காட்டி விரலை மடக்கணும், மோதிர விரல் மடக்கணும், அதுக்கப்புறம் சுண்டு விரலை மடக்கணும், கட்டை விரலை மட்டும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த 2 முட்டியுமே டச் ஆகுற மாதிரி நம்ம நல்லா அப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒன்று இப்படியே மார்புக்கு மதியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் கீழே இப்படி மடியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம். இதில் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரைகள்லாம் செய்யும் போது நம்ம மூச்சை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம கண்ணை மூடினாலே நிறைய தாட்ஸ் வந்துட்டே போகும். பட் அந்த தாட் கூடவே போகாமல் அதுலேருந்து வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி, அதாவது சின்ன சின்ன மந்திரங்கள் அந்த மாதிரியும் சொல்லலாம். இல்லை மூச்சை அப்படியே கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 2 3 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாமே நம்ம இதில் தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கும் அந்த மாதிரியே பண்ணலாம். இது காளீஸ்வர முத்திரை செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராது. அது நல்லாவே ரெடியூஸ் ஆகணும். சில பேருக்கு நினைப்பாங்க ஏதாவது ஒன்று தப்பாக எதிர்மறையாக நினைப்பாங்க. அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. வரதை கம்மி பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணுறாங்களா, ரொம்ப அதிகமாக எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. அதுவுமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நம்மளோட மைண்ட் நல்லாவே காம் ஆகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை முடிவு எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கிறதுக்கு அது எல்லாமே இது இந்த முத்திரை நமக்கு நல்லாவே தீர்வு கிடைக்கும். இந்த முத்திரை 10 நிமிடம் 15 நிமிடங்கள் கண்டிப்பாக செய்யணும். காலையில் மாலையில் 2 வேலையுமே செஞ்சாலே ரொம்பவே நல்லதாக இருக்கும். நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்மளோட டிவி பார்க்கும்போதும் சரியெல்லாம் இதை வச்சுட்டு பார்த்தோம்னா வந்தாலே இதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இல்லை, முத்திரையை சேர்த்துக்கு டைம் இல்லை, ஆசனாஸ்லாம் பண்ணுறது டைம் இல்லைன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த முத்திரையை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம்.